புத்தி சொல்லவும் உங்களை உருவாக்குவார், ஞானத்தை சொல்ல உங்களை உருவாக்குவார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, this happen in your life. 2 குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. ஏனென்றால் ஏன் அப்படி செய்ய தெரியுமா? The world must reach through you. இந்த உலகம் உங்கள் மூலமாய் சந்திக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் மூலமாய் 27-28 உங்கள் மூலமாய் புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய, அப்படியால் உங்கள் மூலமாய் அந்த புறஜாதி மக்கள் கர்த்தரை அறிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் படிக்கிற வார்த்தை கவனிங்க. God wants the world to reach through you. உங்கள் மூலமாய் இந்த உலகம் சந்திக்கப்பட வேண்டும். ஒரு டிஜேஸ் மூலமாய், ஒரு மோகன்சி அவர்கள் மூலமாய், நம்முடைய காலம் வளர்க்கிற ஃபாதர் பெல்மான்ஸ் மூலமாய், ஒரு சிஸ்டர் சாராள் அவர்கள் மூலமாய், டாக்டர் பில்லைகிரகா மூலமாய், அப்படியே யோசித்து பாருங்க. உங்கள் மூலமாய் புறஜாதிகளுக்குள்ளே ரகசியம் விளங்கப்படும். நம்பினால் ஆமீன் சொல்லுங்கள். God can reach through you. The world can reach through your ministry. இந்த உலகம் உங்கள் ஊழியத்தின் மூலமாய் சந்திக்கப்படும். அதுல சந்தேகமே வேண்டாம். விளம்பரங்களை செய்ய விரும்பவில்லை. சின்ன கிராமத்திலே பிறந்தேன், சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்தேன். அடிப்படை கல்விலாம் இல்லை. அன்பானவர்களே, ஒவ்வொரு மாதங்களும் பல லட்சங்கள் பிரயாணம், பல நாடுகளுக்கு, பல இடங்களுக்கு. விளம்பரம் செய்ய அவசியம் இல்லை, மேன்மைப்படுத்த அவசியம் இல்லை. நான் சொல்ல வசனம், புறஜாதிகளுக்குள்ளே தேவன் உங்களை விளங்க பண்ணுவார். புறஜாதிகளுக்குள்ளே கர்த்தரை நிரூபிப்பார். அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆங்கிலம், இலக்கணம், அறிவு, never. When God choose you, அவர் அழைப்பார், ஆனால் he will honor you. ஏன் தெரியுமா? The world must reach through you. உங்கள் மூலமாய் இந்த உலகம் சந்திக்கப்பட வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம், அதுதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம். Not only to reach, to preach. உங்கள் மூலமாய் இந்த உலகத்துல கர்த்தருடைய வார்த்தை விளங்க வேண்டும். 2 காரியம் சொல்லுகிறேன். Must be reach through you and also to preach through you. Reaching and preaching. அவர் சொல்லுகிறார் பாருங்க, 28ஆம் வசனத்துல, கொலோசியர் 1:28, நாங்கள் புத்தி சொல்லுகிறோம், உபதேசம் பண்ணுகிறோம். ஒரு பவுலடியான் மூலமாக இந்த உலகம் ஆதாயப்படுத்தப்பட முடியுமானால், ஒரு மனிதனால், why not you? உங்கள் மூலமாய். அதாவது குற்றம் சுமத்திலே இருப்பாங்க.